விஜய் வருவதற்கு அந்த பரப்புரை பிரச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்கிறது வேலுச்சாமி இடங்கிறது வந்து ஒரு குறுகலான ஒரு சாலை தானுங்க. இப்போ வந்து விஜய் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு நம்பர் 1 ஸ்டார் ஒரு நடிகராக இருக்கார். அப்போது அவர் வரும்பொழுது ஏகப்பட்ட இளைஞர்கள் வந்து அவரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, ஆர்வப்படுறாங்க. குறிப்பாக இங்கே இருக்கிற இளம் பெண்கள் எல்லோருமே ஆசைப்படுறாங்க விஜய் வந்தால். அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து கூட்டங்கள் அதிகமாக வரும்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கும் தெரியும், இங்கே இருக்கிற காவல் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தெரியுங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பில் வந்து தாவேக்காவினர் உள்ளனர். அதே மாதிரி இங்கே இருக்கிற கரூர் மாவட்ட நிர்வாகம் 2 பேருமே அது இருக்காங்க. ஆனால் காலதாமதம் ஏற்பட்டு வந்த ஒரு காரணத்தினால அன்றைக்கி சனிக்கிழமையாக வேறு போச்சுங்க. சனிக்கிழமைங்கிற பட்சத்தில் பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவிகளுக்கெல்லாம் வந்து விடுமுறை விட்டாங்க, காலாண்டு விடுமுறை விட்டாங்க. அதனால் அந்த சனிக்கிழமை வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமாக அமைஞ்சிக்கிச்சுங்க. இதனால் வீட்டில் இருந்த பள்ளி குழந்தைகள் மாணவிகள் எல்லாம் நான் விஜயை பார்க்க போகணும், விஜயை பார்க்க சொல்லி நிறையா பெற்றோர்கிட்ட வந்து அடம் பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அழுது அடம் பிடிச்சி புரண்டு சரி வாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருங்க. யாரை கேட்டாலும் இப்போ அதான் சொல்கிறாங்க, என் பையன் வந்து என்னை அடம் பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போனான், அழுதுட்டான், சரி கூட்டிகிட்டு போகணும் என்ன பண்ணுறது, சரி ஸ்கூல் லீவு தானே அப்படின்னு சொல்லி தான் நான் கூட்டிகிட்டு போனேன் நிறையா பெற்றோர்கள் வந்து சொல்கிறாங்க.